ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கம்பு அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1/4 ஸ்பூன் சீரகம், சோம்பு 1 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 3, பூண்டு 1 சேர்த்துக்கலாம், 2 வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், தண்ணி இல்லாமலே அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி. உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை இருந்தால் முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட இல்லை, அதனால் சேர்க்கல. நறுக்கி வச்ச வெங்காயம், மிளகாய், பச்சை மிளகாய் தேவைப்பட்டால் 1 சேர்த்துக்கோங்க. 1 கப் கம்பு மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி உருண்டைகளாக பிரித்து வச்சுக்கலாம். அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம் மெலிசா. உங்களால் டைரெக்டாக கல்லில் தட்டி எடுக்க முடியாதுன்னா நீங்கள் பேப்பர்லேயோ இல்லை வாழை இலையிலையோ தட்டி அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கம்பில் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. நம்ம கம்பை தொடர்ந்து சாப்பிட்றதுனால நமக்கு ரத்தத்தில் இருக்கிற கழிவுகள் எல்லாம், நச்சுக்கள் எல்லாம் வெளியேறுது. அதே மாதிரி நம்ம உடலுடைய சூட்டை தணிக்கிறதுக்கு இந்த கம்பு உதவி செய்யுது. நிறைய ப்ரோட்டீன்ஸ் கம்பில் இருக்குது. முடி உதிர்வையும் கட்டுப்படுத்த உதவி செய்யுது கம்பு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கம்பு அடையை செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.